ஒரு அழகான கிராமத்துல சின்ன பையன் இருந்தான். அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு ரேங்க் கார்டை காட்டணும்னு பயத்திலே வந்தான். ஆனா அவன் ரொம்ப நல்லா படிச்ச பையன். ஐயோ, இன்னைக்கு எப்படி இந்த ரேங்க் கார்டை போய் காட்ட போறேன்னு தெரியலையே. அம்மா என்னை வெளுத்து கட்ட போறாங்க. காலையில காட்டிக்கலானா அதுக்கு மேல அடி வாங்கணும். அதனால பேசாம இப்பவே காட்டிடுவோம். எதுவும் சொல்லக்கூடாது கடவுளே. அம்மா என்கிட்ட சிரிச்சுக்கிட்டே பேசணும். அப்படின்னு சோகத்திலே அவன் வீட்டுக்குள்ள போனான். ஆகாஷ் வாப்பா, இன்னைக்கு உனக்கு ரேங்க் கார்டு கொடுத்துருப்பாங்கல்ல, அம்மா பார்க்கணும்னு ரொம்ப நேரம் ஆர்வமா இருந்தேன், காட்டுப்பா. ஏம்மா, வந்து வர்றது முன்னாடி சாப்பாடு கூட போட மாட்டீங்களா? வந்ததுமே ரேங்க் கார்டை காட்டுங்கன்னு கேக்குறீங்க. பசிக்குதுமா, ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுக்கிறேனே. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கூட ரேங்க் கார்டு பார்க்கலாமேம்மா. கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டவா? அதெல்லாம் வேணாம் கண்ணா, நீ ரேங்க் கார்டை காட்டு, அம்மா உனக்கு பிடிச்ச டிஷ்ஷா செஞ்சு கொடுக்கலாம்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இதை காட்டுப்பா. அவனும் ரேங்க் கார்டை எடுத்து காட்டுனான். அதில் எல்லாமே ஃபெயில்னு இருந்தது. என்னது இது, எல்லாமே ஃபெயில்னு இருக்கு? நல்லா தானே படிச்சுக்கிட்டு இருந்த, எப்படி இதில் எல்லாத்துலேயும் ஃபெயில் வாங்கின? நீ நல்லா படிக்காத பையனா இருந்தா கூட பரவாயில்ல, நல்லா படிச்சுட்டு இப்படி மார்க் வாங்கினேன்னா எனக்கு எப்படி கோபம் வராமல் இருக்கும்? என்னங்க, எல்லாம் நீங்க கொடுக்குற செல்லம் தாங்க எப்படி இவ்வளோ மார்க் குறைஞ்சது. இப்போ எனக்கு நீ பதில் சொல்லாம இந்த இடத்த விட்டு போகவே கூடாது. அம்மா அம்மா, அது சரியா படிக்காம விட்டுட்டேம்மா. அடுத்த வாட்டி நான் நல்லா படிச்சு மார்க் எடுத்துடுறேம்மா. ப்ளீஸ்மா, என்னை விட்டுருங்கப்ப. எல்லா படத்துலையும் ஃபெயில்னு வாங்கிட்டு விட்டுன்னு பாவமா வேற சொல்ற. இனி உனக்கு பிடிச்ச சாப்பாடே கொடுக்க மாட்டேன். இனிமேல் கேபிள் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிடுறேன். இனிமேல் வந்ததுமே உன்னோட வேலை என்னமோ படிக்கிறது மட்டும்தான். வேற எங்கேயும் விளையாட போனேன் காலை உடச்சிருவேன் அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப கோவமா திட்டிட்டு போனாங்க. சோகமா போய் அந்த சோஃபாலாம் அவன் உட்காந்துக்கிட்டான். கண்ணா, என்னாச்சுப்பா? எப்பவும் நல்லா தானே மார்க் வாங்குவ. இன்னைக்கு ஏன் இப்படி மார்க் வாங்கின? நீ நல்லா மார்க் வாங்கிட்டு இப்படி வாங்கினனாலதான் அம்மா கோவப்பட்டாங்க. அப்பா, அதுக்கு காரணம் நான் இல்லப்பா, என்னோட பேனாதான் காரணம். என்னது, பேனா காரணமா? என்ன சொல்ற நீ? ஆமாப்பா, என்னோட ப்ளூ கலர் பேனா காணா போச்சு. அம்மா வாங்கி கொடுத்த பேனா ராசியே இல்லப்பா. அந்த ப்ளூ கலர் பேனால எழுதுனா மார்க்கெல்லாம் நான் நிறைய வாங்கியிருக்கேன். ஆனா அந்த மஞ்சள் கலர் பேனால எழுதி ஃபெயில் ஆயிட்டேன். அதனாலதான் அது ராசியே இல்லப்பா. அப்படியாப்பா? சரி, அப்ப கவலைப்படாத. அப்பா நாளைக்கு உனக்கு ஒரு ப்ளூ கலர் பேனா அதே மாதிரி அதே டிசைன்ல உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன். என்ன? இல்லைங்கப்பா, என்ன இருந்தாலும் அந்த பேனா மாதிரி வருமா? அதுதான் எனக்கு ரொம்ப ராசியான பேனா. அதில் எழுதினா மார்க்கெல்லாம் ரொம்ப நான் ஹையாக ஸ்கோர் பண்ணுவேன். சரி ஆகாஷ், நீ உள்ளே போய் உன்னோட பிறந்த நாள் ஆல்பம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துட்டு வரியா கொஞ்சம்? எதுக்கு கேட்குறாருன்னு தெரியாம அவன் முழிச்சான். புரியாமையே போய் அவனும் எடுத்துட்டு வந்தான். இந்தாங்கப்பா ஆல்பம், பிடிங்க. எதுக்குப்பா இந்த ஆல்பத்தை கேட்டீங்க? இப்போ எதுக்கு இது? எல்லாரும் சோகத்தில் இருக்கும் போது இது தேவையா? ஏன்ப்பா இதை கேட்டீங்க? சொல்லுங்கப்பா. ஆகாஷ், இந்த ஃபோட்டோ எல்லாம் ஒவ்வொரு வருஷம் பிறந்த நாளைக்கு எடுத்தது தானே. ஒவ்வொரு வருஷம் பிறந்த நாள்லையும் நீ நிறைய கலர் ட்ரெஸ் வாங்கி போடுற. அப்போ வெள்ளை, பச்சை, மஞ்சள் இந்த மாதிரி ட்ரெஸ் தானே போட்டிருக்கிற. ஏன் ஒரே கலரா எந்த பிறந்த நாளுக்கும் போட மாட்டேங்கிற? நீ ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஒரே கலர் ட்ரெஸ் போடலாம்ல. அப்பா, ட்ரெஸ்ஸு வேறு வேறு கலரில் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரே கலரில் போட்டால் அசிங்கமாக இருக்கும்ப்பா. போன பிறந்தநாளைக்கு போட்ட ட்ரெஸ்ஸே இந்த பிறந்தநாளைக்கு போட்டேன்னு சொல்ல மாட்டாங்களா? சரிப்பா, அதை விடு. காலையில் உங்கள் அம்மாட்ட டிஃபன் விதவிதமாக வேணும்னு செஞ்சு வாங்கிட்டு போறியே, அது எதுக்குன்னு சொல்லு பார்ப்போம். அப்பா, அப்போதானே நான் பல சுவைகளை அனுபவிக்க முடியும். ஒரே டிஃபனை கொண்டு போனால் எனக்கு போர் அடிச்சிடாதா? அதனால தான் கேட்டு வாங்கிட்டு போகிறேன். ட்ரெஸ்ஸு டிஃபன் மாதிரி பேனாவும் விதவிதமாக நீ பயன்படுத்தலாம்ல, ஏன் ஒரே இதை பயன்படுத்துகிற? அப்பா, அது வந்து பதில் தெரியாம முழிச்சான். இங்க பாரு கண்ணா, இந்த உலகத்துல ராசியான பொருள்னு ஒண்ணுமே கிடையாது. நம்ம என்னதான் ராசின்னு வச்சாலும் அது என்னைக்கா இருந்தாலும் உடஞ்சி போக போகுது, இல்லைன்னா ஒரு நாள் காணா போக போகுது. அதை நினைச்சு கவலைப்படாம வேற பொருளை வாங்கி பயன்படுத்த கத்துக்கணும். ராசியானதுன்னு நினைச்சு அங்கேயே கவலைப்பட்டு உட்காரக்கூடாதுப்பா, புரியுதா? அப்பா, அப்ப ராசியான பொருள் இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை தானா? அதெல்லாம் உழைக்காம இருக்கிறவங்க சொல்ற மூட நம்பிக்கை தான்ப்பா.
அது மட்டும் இல்ல, இப்ப நீ போன வருஷம் 6ஆம் கிளாஸ் படிச்ச அந்த வகுப்பு உனக்கு ராசியான வகுப்புன்னு அங்கேயே நீ உக்காந்தா இந்த காலம்தான் ஏத்துக்குமா, இல்ல நீ தான் அதை விரும்புவியா? இந்த உலகத்துல நிறைய மாற்றம் ஏற்பட்டுட்டே தான் இருக்கும். அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வாழ கத்துக்கணும், சரியா? ராசியான பேனா, ராசியான சைக்கிள் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வெற்றியும் நம்பிக்கையும் வச்சு நீ உழைச்சேனா கண்டிப்பா உனக்கு பலன் கிடைக்கும். அதனால இந்த மூட பழக்க வழக்கத்தெல்லாம் நிப்பாட்டிட்டு நல்லா படிச்சு பரீட்சை எழுது. கண்டிப்பா உனக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். அதுக்கப்புறம் பாரு, உன்னோட எல்லா பேனாவும் ராசியான பேனாவா மாறிடும். எல்லா பரீட்சையிலயும் உனக்கு நிறைய மதிப்பெண்ணும் கிடைக்கும். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. மூட பழக்க வழக்கம்னா என்னன்னு எனக்கு கத்து கொடுத்தீங்க. இனிமேலும் நான் அதை நம்ப மாட்டேன். என்னை மட்டுமே நம்பி நல்லா படிச்சு அடுத்த தேர்வுல நல்ல மதிப்பெண் வாங்குறேன்ப்பா.